ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 2 பிரபஞ்சத் தோற்றம் அத்தியாயம் 9 பகவானுக்கு ஏற்புடைய விடைகள். பதம் 18. தத் தர்ஷனாஹ்லாத பரிப்ளுதாந்தரோ ஹிருஷ்யத்தனு பிரேம பராசுலோச்சன நநாம பாதாம்புஜ அஸ்ய விஸ்வ ஸ்ருக் யத் பாரமஹம்சயேன பதாதி கம்யதே. மொழிபெயர்ப்பு: இவ்வாறாக முழுமுதற் கடவுளை முழு தோற்றத்தில் தரிசித்த பிரம்மதேவர் ஆனந்தத்தால் அன்பும் பரவசமும் மேலிட கண்களில் அன்பு கண்ணீர் ததும்பியபடி பகவானின் முன் தலை வணங்கினார். அதுவே ஜீவராசிகளுக்குரிய மிக உயர்ந்த பூரணத்துவ பரமஹம்ச நிலையை அடைவதற்கான வழியாகும். பொருளுரை: பிரம்மதேவரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி இங்கு சிபாரிசு செய்யப்பட்டுள்ளவாறு பரமஹம்சரின் வழியை பின்பற்றுவதன் மூலமாக இன்றும் கூட அதே பூர்ணத்துவத்தை எவராலும் அடைய முடியும். இந்த யுகத்தில் மக்களுக்கு ஏற்ற தன்னுணர்வு பெறும் இம்முறைக்கு பகவான் சைத்தன்யரும் சபதம் அளித்துள்ளார். ஒருவன் முதலில் முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரின் மீது திடமான நம்பிக்கையை கொள்ள வேண்டும். கற்பனையான தத்துவத்தால் அவரை உணர முயற்சி செய்யாமல் ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்தும் பிறகு ஸ்ரீமத் பாகவதத்தின் பதங்களிலிருந்தும் அவரை பற்றி செவியுறுவது உசிதமென ஒருவர் நினைக்க வேண்டும். அத்தகைய பாடங்களை ஒருவன் பாகவதம் எனப்படும் நபரிடமிருந்து செவியுற வேண்டும். பாகவதம் கூறுவதை உத்தியோகமாக கொண்டவரிடம் இருந்தோ அல்லது கருமி ஞானி அல்லது யோகிகளிடமிருந்தோ அதை கேட்கக்கூடாது. அதுவே இவ்விஞ்ஞானத்தை கற்பதற்கான இரகசியமாகும். ஒருவன் துறவியாக இருக்க வேண்டும் என்னும் அவசியமில்லை. தற்போதைய வாழ்வு நிலையிலேயே அவன் தொடர்ந்து இருக்கலாம். ஆனால் ஒரு உண்மையான பகவத் பக்தரின் சகவாசத்திற்காக அவன் தேடி அலைந்து பகவானை பற்றிய உன்னதமான செய்தியை திட நம்பிக்கையுடன் அவரிடமிருந்து செவியுற வேண்டும். இதுவே இங்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ள பரமஹம்சர்களுக்கான வழியாகும். பகவானின் பல்வேறு புனித நாமங்களுக்கு இடையில் அவர் அஜித என்று அழைக்கப்படுகிறார். வேறெவராலும் ஒருபொழுதும் வெற்றி கொள்ளப்பட முடியாதவர் என்பது இதன் பொருளாகும். இருப்பினும் மிகச்சிறந்த ஆன்மீக குருவான பிரம்மதேவரால் அனுபவத்தில் உணர்ந்து காட்டப்பட்டுள்ளவாறு பரமஹம்ச வழியால் பகவானை வெற்றி கொள்ள முடியும். பிரம்மதேவர் இந்த பரமஹம்ச பந்தா மார்க்கத்தை பின்வரும் தமது சொந்த வார்த்தைகளில் சிபாரிசு செய்துள்ளார். பிரம்மதேவர் கூறினார்: ஓ கிருஷ்ண பெருமானே, தாங்கள் அஜிதர், வெல்ல முடியாதவர். ஆயினும் பரமனோடு இரண்டர கலப்பதை நோக்கமாக கொண்ட மனோதத்துவவாத கற்பனா வழியை விட்டொழித்து ஓர் உண்மையான சாது அல்லது பக்தரிடமிருந்து உங்கள் பெருமைகளையும் செயல்களையும் கேட்பதில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு வர்ணாசிரம கடமையில் நேர்மையான வாழ்வை மேற்கொள்ளும் பக்தரொருவரால் உங்களது அனுதாபத்தையும் கருணையையும் வென்றுவிட முடியும். அதுவே பிரம்மதேவரால் பின்பற்றப்பட்டதும் வாழ்வில் பூரண வெற்றியை அடைவதற்கு அவரால் பிறகு சிபாரிசு செய்யப்பட்டதுமான பரமஹம்சர்களின் வழியாகும். ஹரே கிருஷ்ணா.